திருச்சிற்றம்பலம். படை மலிந்த மழுவாடும் மானும் தோன்றும் 12 கண்ணுடைய பிள்ளை தோன்றும் நடை மலிந்த உடையோடு கொடியும் தோன்றும் நான் மறையின் ஒளி தோன்றும் நயனம் தோன்றும் உடை மலிந்த கோவணமும் கீழும் தோன்றும் உரல்வள் சிரமாலை ஜுலாவி தோன்றும் புடை மலிந்த பூதத்தின் பொலிவு தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தாம் புனித நாட்கே ஐந்து பேரறிவும் கண்களே கொண்ட அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணமொரு 3 திருந்து சாத்திவிகமேயாக இந்து வாழ்டையான் நாடும் ஆனந்த எல்லையில் தனி பெருங்கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறினா மகிழ்ச்சியில்
மலர்ந்தார் வாதினை அடர்ந்த வேல்விழியர் தங்கள் மோழுமுதொழிந்து தெளியனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியனே ஆதியோடு மந்த மாய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியனே ஆனதனி மந்த ரூப நிலை கொண்டு ஆடுமயில் என்பதறியனே நாகமோடு பிந்து வானபுடல் கொண்டு நான் நிலமலந்து திரியனே நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகனே சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்று சோகமது தந்து எனையாழ்வாய் சூரர் கூலம் வென்று வாகையோடு சென்று சோழமலை நின்ற பெருமாளே 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 சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் கொடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக திரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பல் அறிவோஞ்சாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் முறுக்கும் நிதிக்கது பருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல் தாராய் தனத்தன தனத்தன் திமி திமி திமித்தின் தகு 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 தன பேரே தடுட்டுடுடுட்டும் தெனத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுதூரர் சினத்தையும் முடக்கம் கரித்தமலை முற்றும் சிறுதிரி கொடுத்தும் கதிர்வேலாம் தினக்கிரி குறப்பன் தனத்தினில் ஜோகித்தல் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே தேவாதி தேவர்கள் பூமாரி பொழிய பூதகண நாயன்மார் வாழ்த்தியவன் புகழ்பாட ஏத்தொளி சங்கொளி வேத்தொளி முரசொளி முழங்கிடவே நம்முடைய நாயகினுடைய அலங்காரமான திருவிழாவானது இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வேல் பெருமானானவன் அங்கே அழகான லலிதாம்பிகை சுந்தரி பெற்றெடுத்த புதல்வனாக இறைவன் ஞான சமேதராக இருக்கின்ற வள்ளி தெய்வயானையினுடைய கணவனாக விளங்குகின்ற முருகப்பெருமான் வேலினை தாங்கிய நாயகனாக இங்கே வந்திருக்கின்ற பெருமையை பார்க்கின்றோம். உண்மையிலே முருகன் தமிழினுடைய கடவுளாக போற்றப்படுகின்றான். தமிழ் கடவுளாம் வேல்முருகப் பெருமான். ஏனெனில் தமிழுக்கும் இவனுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. அவனுடைய 12 கரங்களும் தமிழிலே உள்ள 12 உயிரெழுத்துக்களையும் 12 கண்களும் 6 முகங்களும் மொத்தம் 18 தமிழிலே மெய்யெழுத்துக்களையும் அவன் கையிலே ஆயுதமாக ஏந்திய வேலானது ஆயுத எழுத்தையும் குறித்து நிற்பதாக காணப்படுகின்றது. இவ்வாறு தமிழுக்கும் முருகப்பெருமானுக்கும் நெருங்கிய தொடர்புடையது காணப்படுகின்றது. தீரவேல் வெற்றிவேல் என்று சொல்லப்படுகின்ற பல வகையான வேல்களினை கொண்ட பெருமானாக நம்முடைய இறைவன் காணப்படுகின்ற பெருமைகளை நாங்கள் காணுகின்றோம் அல்லவோ. சிறப்புக்குரிய லலிதாம்பிகை மூர்த்தியாக விளங்குகின்ற நம்முடைய சுந்தரி சமேதராக விளங்குகின்ற சுந்தரி பெற்றெடுத்த புதல்வனாக விளங்குகின்ற நம்முடைய இறைவனானவன் இன்று ஆறுமுக பெருமானாக 6 திருக்கடவுளாக விளங்குகின்ற இறைவன் சூரசங்கார பெருமாளாக காணப்படுகின்றான். சூரபத்மனை வதம் செய்தவனாக காணப்படுகின்றான். சூரபத்மன் தாரகாசூரன் சிம்மமுகன் என்று சொல்லப்படுகின்ற ஆணவம் கண்மம் மாஜி என்று சொல்லப்படுகின்ற மும்மல தத்துவங்களின் பொருளாக விளங்குகின்ற அரக்கர குலத்தையே அழித்தவனாக இவன் விளங்குகின்றான். வீரபாகு தேவர் என்று சொல்லப்படுகின்ற வீரபாகு தேவரையும் 9 தம்பிகளையும் கொண்டதாக கூறப்படுகின்றது. சக்தியினுடத்திலே பெரும் பேறு பெற்றவனாக காணப்படுகின்றான். உண்மையிலே இவ்வாறாக காணப்படுகின்ற பெருமானானவன் இறைவியாக விளங்குகின்ற உமையினுடைய பாலினை உண்டு வளர்ந்த கதையினை நாங்கள் நோக்குதல் வேண்டும். கார்த்திகை பெண்களாலே கன்னிப்பெண்களாலே வளர்க்கப்பட்டமையினால் தான் கார்த்திகேசன் என்று அழைக்கப்படுகின்றான். முதலிலே 6 பெருமானாக சரவண பொய்யிலே தோன்றியமையினால் சரவணன் என்று கூறப்படுகின்ற இவனை கன்னிப்பெண்கள் எடுத்து வளர்த்துக் கொள்ளுகின்றார்கள். அந்த கன்னிப்பெண்கள்
பெண்களால் வளர்க்கப்பட்ட பெருமானை பாலூட்டி சீராட்டி வளர்த்துக் கொள்ளுகின்றார்கள். உண்மையில் இறைவனை அந்த பெண்கள் அனைவரும் தாயினுடைய ஸ்தானத்தில் இருந்து வளர்த்துக் கொள்ளுகின்றார்கள். அந்த அறுவரையும் சேர்த்து அணைத்துக் கொள்ளுகின்றாள் உமாதேவியார். 6 முகமும் ஒன்று சேர பெற்று ஆறுமுகனாக தோன்றிக் கொள்ளுகின்றான். இவ்வாறு சிறுவயது தொடக்கம் பெரிய வயது வரையுமே அழகனாக இவன் காணப்பட்டிருக்கின்றான். பிரம்மனுடைய தலையிலே குட்டி பிரம்மனுடைய தோஷங்களை நீக்குகின்றான். பிரம்மனின் தோஷமாக விளங்குகின்ற ஆணவத்தினை அடைத்துக் கொள்ளுகின்றான். அதாவது தன்னை விட எவரும் இந்த உலகத்தில் மிஞ்சியவர்கள் இல்லை, நான் படைத்த தொழிலை மேற்கொள்ளுகின்றேன், எல்லா விதமான செயற்பாடுகளையும் நானே அறிந்து கொண்டவன் என்று திமிரினாலே செற்றுக்கினாலே ஆணவ மனத்தினாலே காணப்படுகின்ற மிடுக்கினை எல்லாம் அடியோடு அறுத்த பெருமைக்குரியவனாக நம்முடைய முருகப்பெருமான் விளங்குகின்றான். எவரும் படிப்பினால் எவரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல. படிப்பினால் அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் கூட கல்வியறிவு அவரை உயர்ந்தவராக காட்டிவிடும் என்ற தத்துவத்தினை கூறுக முற்படுகின்றார். அதாவது நான்முகனுடைய கதை மூலம் உலகிலே இந்த உலகத்தின் தோற்றமாய்க்குரிய காரணம் பிரணவப்பொருளினுடைய தத்துவம் என்ன என்று கேட்டு நான்முகப் பெருமானின் கொட்டத்தினை நான்முகப் பெருமானுடைய செருக்கினை அறுத்து எறிபவராக நம்முடைய வெற்றிவேலாயுத பெருமான் காணப்படுகின்றார். இவ்வாறு எத்தனையோ புராண கதைகளை நாங்கள் கூறிக்கொண்டே போகலாம். மலையரசன் மகளாக பிறந்த தட்சாயினி என்று சொல்லப்படுகின்ற உமைக்கு மகனாக பிறந்தவர் தான் நம்முடைய இறைவன் என்று கூறுவார்கள். இவனுக்குரிய வாகனமாக மயில் காணப்படுகின்றது. மஞ்சையினை கொண்டவனாக விளங்குகின்றான். மயிலில் அமைந்தமையினால் தான், மயிலினை வாகனமாக கொண்டவனால் தான் மயில் வாகனன் என்ற சிறப்பு பெயரை பெற்றுக் கொண்டவனாக காணப்படுகின்றான். இவ்வாறு பெருமை மிகுந்த இறைவனாக நம்முடைய பெருமான் காணப்படுவதானேலே தான் தமிழ் மக்கள் மட்டுமல்ல, நம்முடைய தேசத்தவர்களாக விளங்குகின்ற சிங்களவர்களும் கூட இவரை வழிபடுகின்ற முருகத்தையோ என்று கூறி வழிபடுகின்ற பெயரை நாங்கள் பார்க்கின்றோம். சிந்தவழி காலத்திலே சோமஸ்கந்தமூர்த்தியாக வழிபட்டதாக ஒரு வரலாறு உண்டு. அதனைத் தொடர்ந்து வேதங்களிலும் ஆகமங்களிலும் நம்முடைய இறைவன் வழிபடுகின்றான். ஆகமத்தில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய இறைவனுக்கென்று குமாரநந்திரம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமம் காணப்படுகின்றது. தொன்று தொட்டு வரும் அறிவே ஆகமம் என்று கூறப்படுகின்றது. அவ்வாறான ஆகமத்திலே இவனுக்கான தந்திரம் ஒரு பாற்படுவனவாக விளங்குகின்றன. அவ்வாறு ஆகம நெறிக்குரிய ஆலயமாக அமைந்த முருகஸ்தலங்களில் பல ஆலயங்கள் இருந்தாலும் கூட ஆகம நெறிமுறையாக அமையாது. ஆகம நெறிமுறைக்கான பூஜை வழிபாடுகள் உள்ள நடைபெறுகின்ற ஆலயமாக நம்முடைய நல்லூர் கந்தனுடைய சன்னிதானம் அமைந்து காணப்படுகின்றது. உண்மையில் நல்லூரிலே இருக்கின்ற வேலவனை நாங்கள் வழிபடுகின்ற பொழுது அவன் அனைத்து விதமான செல்வங்களையும் தந்து விடுவான். வேலுண்டு மயிலுண்டு வினை தீர்க்க, அதாவது வேலும் மயிலும் இணைந்து நம்முடைய வினைகளை எல்லாம் களைந்து நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற சஞ்சலங்களை எல்லாம் அழிக்கக்கூடியதாக இருக்கின்றன இருக்கும் என்பதை நாங்கள் ஒரு பொழுதும் மறத்துவிட முடியாது. அவ்வாறு இவனை பார்க்கின்ற பொழுது அழகு மிஞ்சுபவனாக தலையிலே இருந்து அவன் அணிவிக்கப்பட்டிருக்கின்ற ஆபரணங்களை பார்க்கின்றோம். அந்த அழகு நம்முடைய கண்களினை கொள்ளை கொண்டிருக்கின்றன. ஆதலினாலே தானே அலங்கார கந்தன் என்று போற்றப்படுகின்றான். அபிடேகங்களுக்கு பெருமை பெற்ற ஆலயமாக நம்முடைய இப்பொழுது திருவிழா உற்சவம் நடைபெற்று நிறைவுக்கு வந்த திருத்தலமாக விளங்குகின்ற மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் விளங்க, அது அல்லாது பெருமை கொண்ட தலமாக நம்முடைய நெல்லை நகரினுடைய தலமாய் விளங்குகின்ற நல்லூர் கந்தமூர்த்தி காணப்படுகின்றான். இத்தகைய தலமானது உண்மையில் இயற்கை செறிவு கொண்டதாக, இயற்கை வளம் கொண்டதாக, பல அடியவர்களை தாங்கிய புண்ணிய சேத்திரமாக காணப்படுகின்றது. நல்லூரான் திருவடியிலே பூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்ற பொழுது நம்முடைய யாழ் நகர் விழாக்கோலம் போண்டுவிடும் என்பது நிதர்சனமான உண்மை. எல்லா வீடுகளிலுமே மாமிசம் புசிக்கப்படாது. அவர்கள் எல்லோரும் உத்தம
நல்லவர்களாக, நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களாக, நல்ல பண்பாடு நிறைந்தவர்களாக, தீயவற்றை பார்க்காது, தீயவற்றை கேட்காது விரதம் புசிப்பவர்களாக காணப்படுகின்றார்கள். இந்த மண் ஏலவே நாங்கள் குறிப்பிட்டது போல நாவலர் பெருமான் வாழ்ந்த மண்ணாக காணப்படுகின்றது. நாவலர் கூறிய வசதிகள், நாவலர் கூறிய கருத்துக்கள், நாவலர் கூறிய எண்ணங்கள் அனைத்தையும் மனதிலே கொண்டு மனம் பொறிவழி போகாத நிற்றற் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் என்ற மூன்றினாலும் மெய்யன்போடு வழிபடுதல் விரதம் என்று நம்முடைய ஆறுமுகனாவலர் சுட்டி இருக்கின்றார். அவ்வகையில் எல்லோரும் அதனால் வழிபட்டு நம்முடைய இறைவனுக்காக விரதம் இருக்கின்ற பெருமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த தலத்திலே சூரன் சங்காரம் என்று சொல்லப்படுகின்ற சூரன் போர் நடைபெறுகின்ற பொழுது அதன் எல்லையினை, அதன் பெருமையினை நாங்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தலமாகத்தான் நல்லைக்கந்தனுடைய இந்த முருகத்தலம் காணப்படுகின்றது. இது பழமை விஞ்சுகின்ற தலம், புகழ் விஞ்சுகின்ற தலம், பெருமைகள் கொண்ட தலம், பெருமைகளை உடைய ஒரு புண்ணிய தலமாக காணப்படுகின்றது. குழந்தை பாக்கியம் அற்றவர்களுக்கு, திருமண பாக்கியம் அற்றவர்களுக்கு மங்களம் மங்களம் என்ற அனைத்தையுமே கொடுக்கும், சுபீட்ச கிருபைகளை கொடுக்கும், எல்லோருக்கும் தாயாயும் தந்தையாயும் சகோதரர்களாகவும் நின்று இன்னல்கள் பலவற்றையும் அறுக்கும் ஒரு தலம் நம்முடைய நல்லை கந்தசுவாமி ஆலயம் என்பதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. நம்முடைய ஜாழ் மண்ணிலே மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில், இனிவில் கந்தசுவாமி கோயில், அங்கே பல்விதமான, அதாவது அன்னத்தினை வழங்குகின்ற அன்னதான கந்தன் என்று பூசிக்கப்படுகின்ற நம்முடைய செல்வச்சன்னதி ஆலயம் என்ற பலவிதமான ஆலயங்கள் இருந்தாலும் கூட இந்த நல்லை கந்தசுவாமி கோயில் அனைத்து மக்களாலும் வழிபடப்படுகின்ற ஒரு சிறந்த தானம், சிறந்த ஆலயம் என்பதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. இது பற்றி யாரும் வேறு கருத்தினை கூறுவதற்கில்லை. அவ்வாறு பெருமை மிகுஞ்சுகின்ற தலமாக இது காணப்படுகின்றது. இதனுடைய தேரினை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 50 வருடங்களுக்கும் மேற்பட்ட பெருமை பழமைகளை உடையதாக இருக்கின்ற இந்த தலமானது என்றுமே ஒரு சிறப்புக்குரிய தலம். இதனை நாங்கள் நினைந்து தொழுது வழிபட்டால் நம்முடைய அப்பர் சுவாமிகள் கூறியது போல என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று நாங்கள் வழிபடுகின்ற பொழுது அனைத்து விதமான செல்வங்களும் கிடைத்து நம்முடைய சஞ்சலங்களை, வறுமைகளை தீர்த்து கொள்ளும். பெருமான் வள்ளி தெய்வ யானை சகிதமாக அங்கே மகரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேவலோகத்து அந்த வாகனங்களிலே வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே மஞ்சள், சிவப்பு, வெள்ளை என்ற நிறங்களாலே நன்கு அலங்கரிக்கப்பட்ட மலர் மாலைகளை இப்பொழுது மகரத்திலே வேற்பெருமான் காட்சி அளிக்கின்ற அற்புத காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு 8வது நாள் இப்பொழுது மாலை வேளை அங்கு மந்தாரமான அந்த நிலையிலே இப்பொழுது இருள் கவிய தொடங்கிய இந்த வேளையிலே அடியவர் பெருந்திரளான அடியவர் கூட்டம் வருகின்றது. அங்கே பஜனை குழுக்கள் வருகின்றன. மக்கள் திரளாக வந்த வண்ணம் இருக்கின்ற அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வெள்ள
தேவியருடைய மரணமாகிய தோள்களுடைய கால் காணப்படுகின்றது. ஒன்று நான் எண்ணும் எண்ணம்
தமிழ் பாட தெளிவோனே தமிழ் பாட தெளிவோனே செய்யகுமாரேச திரளோனே செய்யகுமாரேச திரளோனே வள்ளல் தொழு ஞான கலலோனே வள்ளல் தொழு ஞான கலலோனே வள்ளி மணவாள பெருமாளே வள்ளி மணவாள பெருமாளே பிறவாமல் 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 என்னையார் சத்குருவாகி என்னையார் சத்குருவாகி பிறவாகி திறமான பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணர்வோனே குரமாதை புணர்வோனே குகணேச குமரேசா குகணேச குமரேசா கரையானை கிளையோனே கரையானை கிளையோனே கதிர்காம பெருமாளே கதிர்காம பெருமாளே பக்தியால் யானுனை பலகாலும் பக்தியால் யானுனை பலகாலும் ஏமாதிரு புகழ் பாடி பக்தியே மாதிரு புகழ் பாடி முத்தனாமாரனை பெருவாழ்வில் முத்தனாமாரனை வாழ்வில் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே உத்தமா தான சத்குணனேயா உத்தமா தான சத்குணனேயா ஒப்பிலா மாமணி கிரிபாசா ஒப்பிலா மாமணி கிரிபாசா வித்தக ஞான சத் கிரிபாசா வித்தக ஞான சத் கிரிபாசா வெற்றிவேலாயுத பெருமாளே வெற்றிவேலாயுத பெருமாளே தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெட்பை ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெட்பை கூறு செய்தனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் கூடு செய்தனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஞானை தென்னணங்கு வாழ்க ஏறிய மஞ்சை வாழ்க ஞானை தென்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் உருவாய் அருவாய் உளதாயில உருவாய் அருவாய் உளதாய் இலத மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் மறுவாய் ராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வருவாய் அருள்வாய் இலதாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வாய் வருவாய் அருள்வாய் குகனே குரு
மகாதேவா ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவா என் ஆண்டவர்க்கு இறைவா போற்றி எல்லோரும் வாழ்க ஹரோஹரா 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 ஹரோஹரா. திருச்சிற்றம்பலம். தில்லை சிற்றம்பலமோ செம்பல் பள்ளி தேவன் குடிசீரா பள்ளி தங்கூர் கொல்லி குளிரறை பள்ளி கோவல் வீரட்டம் கோவரணம் கோடிகாவும் முல்லை புறவம் முருகன் பூண்டி முல்லை புறவம் முருகன் பூண்டி முளையார் சத்தி முற்றம் கல்லில் திகழ் சீரார் காலத்தையும் கையிலாய நாதனையே கையிலாய நாதனையே காணலாமே உம்பொருட்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே யுத்தஜன் தனக்கு வம்பன பழுத்து என் குடி முழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருட்டுணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழு தருளுவது இனியே திருமகன் முருகன் தேவியல் உமையாள் திருமகள் முருகன் தேவியல் உமையாள் திருமகள் மருமகள் தாயாம் மருமகள் மதனன் மாமனேலிமைவான் மலையுடை அரஜர் தம்பாவை தருமலி வளனான் சிவபுரத்தோழல் தனபது சாட்டிய குடியார் இருமுகங்களல் மூன்று எழுகத்தலமேள் இருக்கையில் இருந்த ஈசனுக்கே சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் செவடிக்கு உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் முருகா 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 ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்றாம்
ஈசருடன் ஞான மொழி பேசு முகமொன்றாம் கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்றாம் குன்றுருகு வேல் வாங்கி நின்ற முகமொன்றாம் மாறுபடு சூரனை பதைத்த முகமொன்றாம் வள்ளியை மனமும் புணர வந்த முகமொன்றாம் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டாம் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே பெருமாளே பெருமாளே. திருச்சித்தம்பலம். ஆம், இன்றைய நல்ல கந்த கூட்டத்தினுடைய கந்தவூர் பெருமானுடைய அந்த கோலாகலமான திருவிழாக்கள் இப்பொழுது நிறைவுக்கு வந்து இப்பொழுது மக்கள் எல்லோரும் இந்த பெருமானுடைய திருவருளை பெற்று தங்கள் இல்லங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். சில அடியவர்களை நம்ம சற்று நேரத்திலே இங்கே ஆலயத்தினுடைய அந்த முன் வீதியிலே தங்கள் குழந்தைகளை விளையாட விட்டு அங்கு முருகப்பெருமானை தியானித்த வண்ணம் இருக்கின்ற காட்சிகளை நீங்கள் எல்லோரும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இன்றைய தினம் இங்கே ஆலயத்துக்கு வருகை தந்தவர்கள், வீட்டிலே இருந்து முருகப்பெருமானை தியானித்தவர்கள், விரதம் பூண்டிருப்போர் என்று எல்லோருக்கும் முருகனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என எல்லாம் வல்ல அந்த நல்லகந்த பெருமானை வேண்டி ஆனைமுகன், ஆறுமுகன், அம்பிகை, பொன்னம்பலவன், ஞானகுருவாணிபதம் என்று முருகப்பெருமானை தியானித்து உங்களிடமிருந்து நாங்கள் கலிகந்திரும்ப இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.